வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? சென்னை மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தியாகராய நகரில் திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மலர் தூவியும் முழக்கமிட்டும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனையொட்டி பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து பாஜக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்நிலையில் பிரச்சாரம் மேற்கொள்ள 2 நாள் பயணமாக சென்னை வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் பிரதமரின் பிரம்மாண்ட ரோட் ஷோ நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சாலையின் இரு புறங்களிலும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பிரதமரின் வாகனம் மீது மலர்களை தூவி வரவேற்பளித்தனர். மேலும் மோடியின் குடும்பம் நாங்கள் என்ற பதாகைகளை கையில் ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பிரதமர் மோடி பொதுமக்களை நோக்கி கைகளை அசைத்து உற்சாகப்படுத்தினார். இந்த நிகழ்வில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னையில் போட்டியிடும் வினோஜ் பி. செல்வம், வட சென்னை தொகுதியில் போட்டியிடும் பால் கனகராஜ் உள்ளிட்டோர் பிரதமர் பயணித்த வாகனத்தில் நின்றிருந்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக கையில் தாமரை சின்னத்தை காண்பித்து பிரதமர் வாக்கு சேகரித்தார். ரோட் ஷோ நிகழ்ச்சியில் காளிவேடம் அணிந்தவர்கள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நடனமாடியும் நாதஸ்வர கலைஞர்கள் இசை வாசித்தும் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தியாகராய நகரின் பனகல் பார்க்கில் தொடங்கிய இந்த ரோட் ஷோ சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தேனாம்பேட்டை சிக்னல் அருகே நிறைவடைந்தது.